ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்ருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கூட போனேன். டிஸ்க்ளைமருக்காண்டி சொல்லிடுறேன், நான் யாரையும் தனிமுறை தக்கவை பண்ணலை. நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து போடுறேன். அதுவும் அந்த ஒரு விமர்சனத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு பேரை சொல்கிறோம். அதனால் நம்ம அதை யாருக்கு எதிராக ஒன்றும் கிடையாதுங்கிறத வீடியோ கூட போகிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டர் ஸ்பேஸ்லேருந்து ஒரு விஷயம், அதாவது என்னென்னா, ஒரு கட்சி, இதை உச்சபட்ச நடிகருடைய கட்சி இருக்கக்கூடிய ஆள் ரசிகலாம். அவர் பேர் செந்திரு திருமலைன்னு பேர். இந்த தற்கொலை பேசியிருக்கு, என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கு. முதல்ல பேசுகிறதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராகவும் தரேன் கேட்குறேன். எல்லா மனிதரும் அரசியலுக்கு வந்துட்டாங்க. விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது. விமர்சனத்துக்கு உள்ளாகணும். ஆளாளப்பட்ட ஜிஏவே விட்டு கிழிச்சிட்டு இருக்க நாட்டில் பிறந்துட்டு இருக்கோடு இங்கே அவ்வளோ தலைவர்னு அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கேட்டேன். அழுத்து போட்டு பிரியும். ஐயோ பயந்துட்டேன்ப்பா, நாட்டில் தலைவரை பற்றி யாரும் பேசக்கூடாது, பேசினா அழுத்து போட்டு போயிடும். அவன் தலையை வாய விடக்கூடாதான். பேசுகிறது 2026 தெரியுமா? முதல் கட்சியே ஆரம்பிக்கிறடா, முதல் தலைவரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கடா. அதுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் என்ன சிம்பிள் நிற்க போகிறீங்க, என்ன சின்னத்தில் நிற்க போகிறீங்க, அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் தலைவர் இருக்கக்கூடிய வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கணும். நீ ஏற்றுக்காதது இவ்வளோ ஆட்டம் போடுற. ஏற்றுக்கிட்டு ஒரு வாட்டி தமிழ்நாட்டில் உட்காந்துட்டிங்கன்னா விமர்சனம் பண்ணால் வெட்டி போட்டு போயிட்டுருக்கியா? அவ்வளோ பெரிய அப்பட்டக்கடா. எதுக்கு அஞ்சாத கூட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குடா, ஓகேவா? அதெல்லாம் ஃபஸ்ட் சமாளிங்க. அப்படின்னு முதல்ல நீ இப்போ பேச்சு பேசுகிறீங்களா, உன் தலைவனுக்காண்டி இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல உனக்கு ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? ஓட்டு போடுற வயசு இருக்கா? ஓட்டு போட்டால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்களோட தலைவனுக்கு ஒரு வேளை ஓட்டு போடுற வயசு வந்துச்சுன்னா எத்தனை பேர் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் தலைவனுக்கு வாக்களிப்பான்? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு பேசும். நீ ஏதோ தனியாக நின்று ஜெயிக்க போகிறானாம். முதல்ல கூட்டணி வச்சு பேசுகிறதையே பெருசிட்டு இருக்காங்க. இதை சரி, தனியாக நின்று பேச ஒரு டீம் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு பேசுகிறீங்க? ஏன் உங்களை வியூகவாதின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த பீகார்லேருந்து ஒருத்தர் கூட்டு வந்துருக்கீங்கன்னா, ஏன்னா ஒரு அவரோட கட்சியே அங்கே பீகாரில் எடுக்கவில்லை. அதுக்குமா 2021 வரைக்கும் பார்த்திங்கன்னா அது அடுத்த பிரச்சனை உருட்டினது. அடுத்த பிரச்சனை 2021 தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போய் வேலை பார்த்துருக்காரு. கடைசியாக திமுக ஜெயிச்சிச்சு. அப்போ வியூகவாதி காட்டி விட்டாங்க. இப்போ திருப்பி நீங்கள் அவரை கூட்டு வந்திருக்கீங்க. முதல்ல அந்த கட்சி பீகாரில் இருக்கக்கூடிய அவரோட கட்சி ஜன் ஸ்வராஜ்னு நினைக்கிறேன். அந்த கட்சி எத்தனை இடத்துல நின்றுச்சு? அவர் தானே தலைவர். அவர் எத்தனை இடத்துல நின்னார்? அவர் கட்சி எத்தனை ஜெயிச்சிச்சு? ஏன் பீகாரில் ஆட்சி பிடிக்க முடியல? இது சொல்ல எழுத்து போனா அப்புறம் வெளில வர மாட்டார். அவர் ஏன்டா வெளில வரணும்? அவர் என்னத்துக்கு இப்போ சீமையில் பிறந்த ராஜாவா அவர்? கட்சி ஆரம்பிச்சுட்டு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் சீட்டை உட்கார்றதுக்கு மக்களை என்ன போடுறோம்? மும்மொழி பிரச்சனை என்ன இது பூசினா மாதிரி ஈயம் பூசின மாதிரி இருக்கும், ஈயம் பூசாத மாதிரி இருக்குன்னு வச்சு போட்டிருக்கீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்கள் வயசில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை, சீனியர்லாம் இருக்காங்க. அவரை பற்றி எவ்வளோ கேவலப்படுத்திருக்கேன், எவ்வளோ கேவலம். சேகர் பாபு அவர் அண்ணன் நின்னாருன்னா யாருமே தெரியாதான். சேகர் பாபுனா யாருங்கிறதே தெரியுமா? என்ன விஷயத்தில் இருக்குது, எத்தனை விதமாக இருக்குது, என்ன அமைச்சர் போஸ்ட் வச்சுருக்காரு, அந்த அமைச்சர் போஸ்ட் தூக்குறதுக்கு ஒரு கட்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியுமா? எதுவும் தெரியாமல் பேசுகிற வாயை விடக்கூடாதான். இப்போ பேசுகிறான்டா உன் தலைவனை பற்றி, என்ன அவ்வளோ பெரிய அப்பட்டக்கடா? வர சொல்கிறான் அவன் தலைவனை, நேராக வர சொல்கிறான். நான் பேசுகிறேன்டா, இப்போ வர சொல்கிறான். அவன் என்ன பிடுங்கியிருக்கான் கட்சியில்? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிருக்கான்? தமிழ்நாட்டுக்கு உன் தலைவன் என்ன செஞ்சு கிழிச்சிருக்கான்? அதை சொல்லு. கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா பெரியார, அந்த கொள்கை தலைவரை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன மாதிரி கேவலமான பேசியிருக்கான். மூடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க.
எங்கேருந்து நமக்கு இதெல்லாம் வந்துச்சு, வீரம் ஆவேசம் வந்துச்சு. பொங்க முடியுதானே என்ன தலையோட குறுகிய தலைவர் பேசிட்டாங்க, என்ன வார்த்தை கூட இருக்கும்ண்ணே. அது எப்படா ஒரு இடத்துல வந்து வெள்ளம் பாய்ச்சிருக்கு, நான் அங்கே வந்து பஸ் அனுப்புகிறேன், அங்கே வந்துருங்கன்னு சொல்லி பனையூரில் வச்சு கொடுத்தீங்க. பனையூரில் வச்சு கொடுக்குறதுக்கு கொடுங்க, அடுத்த பிரச்சனை உங்களோட பனையூரில் மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் பறந்துருமானு கிட்டத்தட்ட இன்றைக்கி போய் பிரச்சனையை திருவிழா எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. அதனால் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, பிரச்சனை செலவாயிடுச்சா? தூத்துக்குடிக்கு போனீங்க, என்ன பிரச்சனை கிழிச்சிங்க, மக்கள் பிரச்சனை என்ன கிழிச்சிருக்கீங்க? இப்போ சொல்லண்டா ஓப்பனாக சொல்கிறேன், என்ன பிரச்சனைகள் கட்சி ஆரம்பிச்சிடவா? திமுக உங்களை வந்து பீஸ்ட்டு படத்தில் அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து அவரை நினைக்க வச்சிச்சு. அந்த கருத்தை நாங்கள் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவர் வந்து அவருடைய நிறுவனத்தை ரெட் ஜெயிண்ட் வச்சு மிரட்டினார். நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, இது தாண்டா உங்களோட பிரச்சனை, உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி சொல்லிட்டு அதுக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு. இதுக்குமே தலைவா படத்தை என்ன பிரச்சனை வந்துச்சு, யாரோட மோதினீங்க, என்ன மூக்கறுப்பட்டீங்க, எல்லாமே மக்களுக்கு தெரியும். இதே இன்னொரு படம் ஒன்று வச்சுங்களேன், அரசியல்வாதி கெட்டப் மாரி போட்டுக்கிட்டு வீகம் வழக்குன்னு சொல்லிட்டு பேர் ராமசாமின்னு முடியும், அதான் பேச முடியாது, அந்த பேர் என்ன சொல்ல விரும்பலை. நீ என்ன உத்தம ஊத்துறனா? உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆள், உன் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவன் பேச்சு, உன் பேச்சு தலைவன் கேட்பான், இல்லை தலைவன் பேச்சு நீ கேட்பியா? அதை வந்து தெரிஞ்சு பேசு. உனக்கு ஓட்டு போடுற வயசு இருக்கா? ஓட்டு போடுற வயசு வந்தாலும் உன் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கா அத்தனை வீட்லேயும் தலைவருக்கு அந்த கட்சி தலைவருக்கு போட்டுருவியா? தீக வரப்பாரெல்லாம் போட தப்பு இல்லை. அதனால் ஜான் ஆரோக்கியசாமி, பிகே, ஆதவ அர்ஜுனா, இன்னொருத்தர் புஷி ஆனந்த், 4 பேரை வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வச்சு பண்ணிட்டுனா ஜெயிச்சு மக்கள் உங்களை ஏற்ற. ஐயோ புஷி ஆனந்தா போடு ஓட்ட, ஐயோ பிகே வந்துட்டா போடு ஓட்ட, ஐயோ ஆதவ அர்ஜுனா போடுறது ஓட்ட, ஐயோ ஜான் ஆரோக்கியசாமி விட்டா ஓட்டு போடுங்க தாவேக்காவுக்கு. டிவிகேக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டு நாங்கள் வந்து 234 தொகுதியும் டெபாசிட்டு ஒருத்தரை கூட தோணாமல் நாங்கள் தான் 234 தொகுதியும் நின்று ஜெயிச்சு வருவோம். தும்பு திராணி இருந்தால் ஒரே ஒரு இடத்துல தனிச்சு நின்று எந்த கூட்டணியுமே இல்லாமல் தனிச்சு நின்று ஜெயிச்சு வாங்கடா பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்க, தலை இருக்காதா? எத்தனை பேர் எடுத்து கூப்பிட? மரியாதையாக இருக்கணும். ஏன்னா கட்சி ஆரம்பித்து கட்சியில் தலைவன் ஆரம்பித்து தலைவன் தொண்டை கொள்கையை அவரிச்சு மக்களோட இருந்து மக்கள் துறையை சேர்ந்துட்டு தான் ஏற்றுப்பாங்க. பணையாறு மாதிரி இருந்துட்டிங்கன்னா ஒதுக்கி ஓரம் குறைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ட்விட்டர் ஃபேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டிய, வா இப்போ வந்து பேசு, வா நான் இருக்கேன், என் ட்விட்டர் பேசு, இதுதான் என்னோடய ஐடி, பேசு, என்னோடய யூடியூப் ஐடி இதுதான், பேசுகிறா தாராளமாக பேசுகிறா. யூடியூப் சேனல் போனால் கம்யூனிட்டி கார்டுலேருந்து என் நம்பர் இருக்கும், முடிஞ்சால் தெம்பு திராணி ஒருத்தனுக்கு பிறந்திருந்தால் எடுத்து பேசுகிறேன், ஆம்பரையாக இருந்தால் அப்படிங்கிற நேரடி சவால் விட்றேன். ஏன்னா இவ்வளோ பேசியிருக்கேன்னு யூடியூபோட கைட்லைன்ஸ் மீதாமல் தான் பேசியிருக்கேன். ஆனால் ஒருத்தன் அப்பா ஆத்தாங்கிற மாதிரி பேசுகிறதுக்கு கொண்டு போய்ட்டுருங்க. அதுக்கே நான் வருத்தப்படுறேன். யூடியூப்பில் புது வேலை பேசுகிறதுக்கு நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வட்டி மூலமாக கொடுப்போன்டா. இல்லைடா 2026 தனிச்சு நின்று மட்டும் கொட்டி எடுங்க. உங்களை எந்த அளவுக்கு உட விட்றாங்க மக்கள். ஒருவேளை கூட்டணி போட்டாலும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஜெயிப்பீங்களா அப்படிங்கிறது முதல்ல விஷயத்தை விட்டுட்டு மக்களுக்கு என்ன ஆகுறது என்ன ஆகாத விஷயம். அப்புறம் சட்ட ஒழுங்கு சீர்திருத்தம் இல்லை. நீ யார் சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தப்படுறது, நீ என்ன கட்சி அப்படின்னு இருக்கிய? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒதுக்கி வச்சமே உங்கள் கட்சியும் ஒதுக்கி வச்சாதான் உங்களை மக்கள் ஏற்றுப்பாங்க. பாவம் ஒரு மனுஷன் தொண்டை தண்ணி கிரியை பேசிகிட்டு இருக்கான் 11 வருஷம், அவனையே ஒதுக்கி வச்சுருக்காங்க. நீ நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முறைச்ச காலம். நீ வந்து பேசுகிற பேச்சு, நான் எந்த கட்சி சாராமல் பேசுகிறேன். பொதுவாக பேசும்போது பார்த்திங்கன்னா எப்போ அந்த கட்சியை பற்றி பேசக்கூடாது, தலைவனை பற்றி தான் பேச அறுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்களாம். கட்சியில் இருக்கக்கூடிய தலைவன் நல்லவனாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய தொண்டவன் நல்லவனாக இருப்பான். தொண்டனே தற்கொலையாக இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய தலைவனே தற்கொலையாக இருக்கும்போது கீழே இருக்க தொண்டன் அடிமட்ட தொண்டனும் போஸ்ட் ஓட்டுறவனா வேணாம் நினச்சிட்ருக்கேன். இவனை வச்சா கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். தமிழ்நாடு நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டு அவங்களுக்கு அப்படிங்கிறத வச்சு வீடியோ முடிக்கிறேன். முறையாக ஒரு கட்சியை திட்டி போட்டிருக்கேன். அதுக்கு என்னென்னா அந்த அளவுக்கு நகரப்படுத்துறீங்க நடைமுறை. தமிழ்நாட்டு மக்களோட கிள்ளுக்கிரி ஆகிப்போச்சா? பார்த்து பேசியிருக்கு தம்பி. செந்தில் திருமலை எங்கே ஓடி உடஞ்சன்னு தெரியல, எவ பின்னாடி எவ பாவாடை பின்னாடி இருக்கான்னு தெரியல. வெளியே வந்து பேச ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிற வச்சு வீடியோ முடிக்கிறேன்.